அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நான் பாடுவேன் என் இயேசுவை, ருசித்தேன் என் இயேசுவை. நான் பாடுவேன் என் இயேசுவை. மீண்டும் சொல்லலாம். மகிமை இயேசுவுக்கே, மகிமை ராஜனுக்கே, மகிமை இயேசுவுக்கே. ஓ மகிமை ராஜனுக்கே. எந்த சூழ்நிலையிலும் என் இயேசு நல்லவர், எந்த பாதையிலும் என் இயேசு நல்லவர். Glory. எந்த பாதையிலும் என் இயேசு நல்லவர், ருசித்தேன் என் இயேசுவை. நான் பாடுவேன் என் இயேசுவை. ஓ ருசித்தேன் என் இயேசுவை. நான் பாடுவேன். ஓ ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன் ராஜனை, ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன் ராஜனை. அத்தி மரங்களெல்லாம் துளிரற்று போனாலும், திராட்சை செடிகளெல்லாம் பலனற்று போனாலும், Jesus, துதிப்பேன் என் இயேசுவை. நான் பாடுவேன் என் இயேசுவை, ராஜனை. துதிப்பேன் என் இயேசுவை. நான் பாடுவேன் என் இயேசுவை. நம்புவேன், நம்புவேன் என் இயேசுவை. நம்புவேன் என் ராஜனை, நம்புவேன் என் இயேசுவை. நம்புவேன் என் ராஜனை. வெள்ளங்கள் வெள்ளங்கள் வந்தாலும் உள்ளம் கலங்கிடாது, கரை சேர்ந்திடுவேன் கர்த்தர் இருப்பதினால். ஓ இருப்பதினால். வெள்ளங்கள் வந்தாலும் உள்ளம் கரை சேர்ந்திடுவேன் கர்த்தர் இருப்பதினால். நம்புவேன் என் இயேசுவை, பாடுவேன் என் இயேசுவை. இயேசுவை நம்புவேன் என் இயேசுவை. நான் பாடுவேன் என்றார்.
மகிமை இயேசுவுக்கே, மகிமை ராஜனுக்கே. ஓஹோ glory. ராஜனுக்கே. எந்த சூழ்நிலையிலும் என் இயேசு நல்லவர். எல்லாரும் சொல்லுவோம், எந்த சூழ்நிலை என் இயேசு நல்லவர். இந்த பாதையிலும் ருசித்தேன் ருசித்தேன் என் இயேசுவை, நான் பாடுவேன் ருசித்தேன் என் இயேசுவை. glory glory. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன் ராஜனை, ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன் ராஜனை. அத்தி மரங்கள் எல்லாம் Jesus. பாடு துதிப்பேன் துதிப்பேன் glory. இயேசுவை துதிப்பேன் நான் பாடுவேன். நம்புவேன் நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் என் ராஜனை, நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் என் ராஜனை. வெள்ளங்கள் உள்ளம் கலங்கிடாது கரை சேர்ந்திடுவேன் கர்த்தர் இருப்பதினால். வெள்ளங்கள் உள்ளம் கலங்கிடாது கர்த்தர் இருப்பதினால். நம்புவேன் என் இயேசுவை, நான் பாடுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசுவை, நான் பாடுவேன் என் சுவை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. சேர்ந்து சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓஹோ
அல்லேலூயா. Worship you, Lord. எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கலாம் இருக்கிற இடங்களிலே. ஓ ஆராதனை. Once again ஆராதனை. ஆராதனை. Jesus, glory, Alleluia, Alleluia. ஆராதனை உமக்கே. ஆஹா, அல்லே. Amen. உமக்கே துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. Jesus, ஓ துன்பத்தில் தாங்கும் கண்ணீரை, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை காயங்களாற்றி கனிவோடு சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை. இருக்கிற இடங்கள்ல கைகளை உயர்த்தி, கூடுமானால் வீடியோக்கள் ஆன் பண்ணி வைத்து ஆண்டவரை நல்ல ஆராதியுங்கள். Glory, glory, Jesus. ஆராதனை. Once again ஆராதனை. ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆஹா, அல்லேலூயா. ஓ ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. தேவனுக்கே. அல்லேலூயா. ராஜனுக்கே. அல்லே. தேவனுக்கே. அல்லேலூயா. ஓ தேவாதி தேவன், ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஓஹோ தேவாதி ராஜாதிராஜன் என்றென்றும். சேர்ந்து ஆராதனை. ஆராதனை. ஆரா Jesus. ஆராதனை. Glory, glory. மீண்டும் ஆராதனை. ஆராதனை. ஓஹோ ஆராதனை. அல்லேலூயா. Fill everyone. Thank you. Alleluia. Jesus. உமக்கே. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம்
இதயமெல்லாம் துள்ளுதையா உம் அன்பை பாட பாட உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா என் இதயமெல்லாம் இனிக்குதையா எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரை ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். மனதார சொல்லுங்க, எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களில் உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் glory என் உதடு உம்மை துதிக்கும் என் உதடு ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு ஜீவனுள்ள நாட்களெல்லாம் துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் உம்மையே பாடுவேன் போற்றுவேன் உம்மையே துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் உம்மையே பாடுவேன் போற்றுவேன் உம்மையே சொல்லுங்க துதிப்பேன் தரிப்பேன் உம்மையே பாடுவேன் போற்றுவேன் உம்மையே துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் உம்மையே பாடுவேன் பாடுவேன் போற்றுவேன் உம்மையே ஏசையா நல்லவர் நீர் ஏசையா வல்லவர் நீர் ஏசையா நல்லவர் நீர் ஏசையா வல்லவர் நீர் துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் உம்மையே பாடுவேன் போற்றுவேன் உம்மையே ஏசையா நல்லவர் நீர் ஏசையா வல்லவர் ஏசையா நல்லவர் நீர் ஏசையா வல்லவர் நீர் நல்லவர் நீர்
வல்லவர் நீ, நல்லவர் நீ, வல்லவர் நீ. துதிப்பே ஸ்தோத்தரிப்பே உம்மையே, பாடுவேன் போற்றுவேன் உம்மையே. Glory. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Amen. Hallelujah. துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் உம்மையே, பாடுவேன் போற்றுவேன் உம்மையே. ஏசையா நல்லவர் நீ, ஏசையா வல்லவர் நீ, நல்லவர் நீ, வல்லவர் நீ, நல்லவர் நீ, வல்லவர் நீ. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜனே, துதிக்க பாத்திரரே, கர்த்தாதி கர்த்தரே, துதிக்க பாத்திரரே. ராஜாதி ராஜனே, துதிக்க பாத்திரரே, கர்த்தாதி கர்த்தரே, துதிக்க பாத்திரரே. ராஜாதி ராஜனே, துதிக்க பாத்திரரே, கர்த்தாதி கர்த்தரே, துதிக்க பாத்திரரே. போற்றி போற்றி பாடுவேன் உம்மை, புகழ்ந்து புகழ்ந்து பாடுவேன் உம்மை. போற்றி போற்றி பாடுவேன் உம்மை, புகழ்ந்து புகழ்ந்து பாடுவேன் உம்மை. ராஜாதி ராஜனே, துதிக்கு பாத்திரரே, கர்த்தாதி கர்த்தரே, துதிக்கு பாத்திரரே. ராஜாதி ராஜனே, பாடுங்க சந்தோஷமா, ஜாய்ஃபுல் வாய்ஸ். துதிக்கு பாத்திரரே, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, மகிமை எல்லாமே உமக்குத்தானே. துதிக்கும் கணத்திற்கும் எல்லாம் உமக்குத்தானே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐயா, எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத நீங்க இல்லாம, உங்க சமூகம் இல்லாத நீங்க இல்லாம. ராஜாதி ராஜனே, துதிக்கு பாத்திரரே, கர்த்தாதி கர்த்தரே,
துதிக்க பாத்திரரே, ராஜாதி ராஜனே. ஓஹோ நல்லவரே, நல்லவரே, வாழ வைக்கும் அன்பு தெய்வம், வாழ வைப்பவர். அப்படி கைகளை உயர்த்தி வாழ வைப்பவர், எங்களை நடத்தி செல்பவர், கண்மணி போலவே காக்கின்றவர், வாழ வைப்பவர், எங்களை கண்மணி போலவே காக்கின்றவர், ராஜாதி ராஜனே, துதிக்க பாத்திரரே, கர்த்தாதி கர்த்தரே. பாடும்போதே உம்முடைய பிள்ளைகள் இல்லங்களிலே தேவ மகிமை அனுபவிக்க. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை தவிர விருப்பம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம். நீர்தானே நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே. ஓ நீர்தானே glory, ஓ உம்மைத்தானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது, சொல்லுங்க. விண்ணிலும் மண்ணிலும் நீர்தானே நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே. பற்றிக் கொண்டே நீர்தானே என் ஓஹோ. உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவரை தவிர வேற விருப்பம் இருக்கு. ஆமென். என்ன வீடு கட்டலாம், என்ன கார் வாங்கலாம், எந்த நாட்டுக்கு ஃப்ளைட்ல போலாம், இதான் சில பேருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறாங்களோ இல்லையோ, வசனத்தை படிக்கிறாங்களோ இல்லையோ, எந்த நாட்டுக்கு போலாம், யாரையாவது பிடிச்சி என்னைய கூப்பிடுங்க, நான் வந்து உங்க நாட்டுல ரிவைவல் உண்டு பண்றேன். ஐயா நீ இருக்கிற நாட்டுல முதல்ல ரிவைவலை கொண்டு வாயா அப்படின்னு அதை செய்யறது கிடையாது. இவர் இங்க இருந்து போய் இந்தியால இருந்து போய் அமெரிக்கால போய் நான் எழுப்புதலை கொண்டு வர போறேன், சீனால அதை கொண்டு வர போறேன், இப்பதான் எல்லாரையும் இஸ்ரேலுக்கு அனுப்பணும், இப்போ போய் அங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஐயா. உண்மையா கர்த்தரை தேடுனா உனக்குள்ள ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் ரட்சகரே, தேவையெல்லாம். சில பேருக்கு ஆசை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், அந்த ஆசை இல்லை, பெரிய பில்டிங் கட்டிடணும், பெரிய காரியம் செய்யணும். ஆசையெல்லாம் கர்த்தரா இருக்க வேண்டும். இரண்டாவது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம்.
எப்போ ஆமென். இந்த ஆமென். ஏக்கம் தாகம்லாம் வரும்னா ஆமென். அவரையே பார்க்கும். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். இன்றைய கிறிஸ்தவம் தலைவரை விட்டுட்டு பதவிக்கு ஓடுது. அப்படிதான் இருக்கு. தலைவரை விட்டுட்டாங்க, எல்லாம் பதவியை அனுபவிக்கிறதுக்கு தான் ஓடுது. என் அரும்பதியான தெய்வ பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையில ஆயிரம் காரியங்கள் நமக்கு முன்னாடி வந்தாலும் நம்ம சொல்லணும், நீர்தான் எனக்கு எல்லாம், நீர்தான் எனக்கு போதுமானவர், நீர் மாத்திரம்தான் எனக்கு எல்லாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி காண்பீங்க பாப்பா. ஹல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஏக்கம் தாகமெல்லாம், உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய என் ஜீவனாட்களெல்லாம் ஜெபவீரன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. என் ஏக்கமெல்லாம் சொல்லுங்க அப்படியே, ஏக்கமெல்லாம் என் தியாகமெல்லாம் இயேசுவே நீர்தானையா. என் எண்ணமெல்லாம் என் சிந்தையெல்லாம் இயேசுவே நீர்தானையா. என் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் இயேசுவே நீர்தானையா. என் எண்ணமெல்லாம் தாகமெல்லாம் இயேசுவே நீர்தானையா. உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லை, உம்மை அல்லாமல் ஒன்றுமே இல்லை. உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லை, உம்மை அல்லாமல் ஒன்றுமே இல்லை. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இயேசுவே நீர்தானையா. என் வாஞ்சையெல்லாம் என் தாகமெல்லாம் இயேசுவே நீர்தானையா. சொல்லுமா, ஏக்கமெல்லாம் உண்மையா சொல்லுங்க. எந்த அதுக்குள்ள மறந்துட்டா கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். க்ளோரி க்ளோரி. நல்ல உயர்த்துங்கள் அவரை, ஆராதிங்கள். ஆராதிக்க ஆராதிக்க மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை பார்க்க பார்க்க மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், என் கர்த்தர் ஆத்துமா தேற்றுகிறார், புது தருகின்றார், புது உயிர். ஓஹோ, புது தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் இதமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் இதமும் நடத்துகிறார். குறையில்லை
சொல்லுவோம். ஆஹா, என் கர்த்தர் ஓஹோ மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடே. நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போதே சுகம் உண்டாகிறது. தேவ பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையானவைகளை செய்கிறார். சில வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கூடுமானால் உங்கள் வீடியோக்களை ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதாமை போல ஒளிந்து பார்க்காமல், ஆமா, நீங்க தெளிவா ஆன் பண்ணி எங்களை பார்ப்பீர்கள் என்றால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, இருந்தாலும் உங்க சூழ்நிலை நிமித்தம் எப்படி இருக்கிறீங்களோ தெரியல. வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 16 18 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆன்லைன் கூடுகையிலே வந்திருக்கிற கர்த்தருடைய விலையேற பெற்ற பிள்ளைகளே, ஊழியர்களே, இந்த ராத்திரி வேளையிலே உங்களை நோக்கி வருகிற இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். எலிசா என்கிற தேவ மனிதன் சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. மீண்டும் வாசிக்கலாம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. நீ காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு எங்கிலும் தண்ணீரால் நிரப்பப்படும். 7 நாட்கள் சுற்றி வருகிறார்கள். அந்த சுற்று பயணத்தை குறித்து நான் பேச விரும்பவில்லை. யுத்தத்துக்கு புறப்பட்டு விட்டார்கள். ஆனால் இப்போ என்ன இல்லைன்னா தண்ணி இல்லை. கர்த்தரை கலந்து ஆலோசிக்கவில்லை, ஒன்றுமே செய்யவில்லை. 3 ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜாக்கள், யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, 3 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைத்துக் கொண்டு புறப்பட்டார்கள். ஆண்டவர் பார்த்தார், நீ நான் இல்லாமலா கூட்டணி வச்சுட்டு போற அப்படின்னு நேர எங்க கை வைக்கணுமோ அங்க கை வச்சுட்டார். நம்மளும் நிறைய நேரத்தில் அப்படித்தான். நான் ஹாலண்ட் போறேன், சுவிட்சர்லாந்து போறேன், அங்க போறேன், இங்க போறேன். அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நான் இல்லாம என்கிட்ட கேட்காம எங்கிலாமோ போறியா, எங்க கை வைக்கணுமோ அங்க வச்சா நீ எங்க திரும்பி வருவ? கர்த்தரிடத்துல திரும்பி வருவேன். அப்படிதான் கர்த்தர் தெளிவா யோசபாத்துக்கு ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். 7 நாட்கள் தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் யோசபாத், அதை நான் விவரித்து பேச விரும்பவில்லை, யோசபாத் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லையா என்று தேடுகிறான். அப்பதான் எலிசாவை சொல்லுகிறார்கள். அந்த தேவ மனிதனிடத்தில் வந்த போது யோசபாத்தின் முகத்தை பார்த்து, யோசபாத்தின் முகத்தின் நிமித்தம் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. என் அருமையான தெய்வ பிள்ளையே, உன் குடும்பத்தில், உன் சபையிலே இன்னும் தேவ கிருபை உன்னை தாங்கி வருவதற்கு ஒரே காரணம், உன்னிடத்தில் காணப்பட்ட சில நன்மையான காரியங்களை தேவன் மறக்கவே இல்லை. தேவன் மறக்கவே இல்லை. அநேகர் மறந்து விடுவார்கள், அநேகர் நம்மை தள்ளி விடுவார்கள். ஆனால் கர்த்தரோ உன்னிடத்தில் பார்த்த சில நன்மையான காரியங்களை
அவர் மறவாதவராய் என்ன செய்கிறார்? யோசபாத்தின் முகத்தை பார்க்கிறார். எலிசா சொல்லுகிறான், உம்முடைய முகத்தை நான் பார்க்காவிட்டால் இவர்களை நோக்கவும் மாட்டேன், இவர்களை பார்க்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு யோசபாத்தி நிமித்தம் அவன் கிண்ணறம் வாசிக்கிறவரை கொண்டு வர சொல்லுகிறான். அன்னைக்கு பாருங்க, அந்த கிண்ணறம் வாசிக்கிறவன் வந்த உடனே ஆவியானவர் இறங்கினார். இன்னைக்கு சர்ச்சில் கிண்ணறம் வாசிக்க, கீபோர்டு வாசிக்க, கிட்டார் வாசிக்கான்னு பார்த்தா இருக்கிற ஆவியே போயிருது. ஆமா, அந்த மாதிரி இல்லை. அவன் வாசிக்கும் போது எலிசாவின் மேல ஆவியானவர் பலமா இறங்கினார். ஏன்னா ஆவியானவர் கிரியை செய்யறதுக்கு இந்த இன்றைய கால இன்ஸ்ட்ருமெண்ட் காரியங்கள் எல்லாம் இடம் கொடுக்கறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நிறைவே முக்கியமா யார் கையில இருக்குன்னா பேட் வாசிக்கிறவன் கையில தான் இருக்கு. அவன் ஸ்பீடை கூட்டிட்டான்னா அவ்வளவுதான், எல்லாம் ஆவியில நிரம்பி எங்கேயோ துள்ளுற மாதிரி இருக்கும். அவன் நிப்பாட்டிட்டான், எல்லாம் மறுபடி உலர்ந்த எலும்பு போல ஆயிரும். ஆகையினால் தான் அருமையான தெய்வ பிள்ளைகளை நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நமக்கு முக்கியமானது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வார்த்தை. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம். வார்த்தை கடந்து வரும்போது உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையும். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ பிள்ளைகள். அவர்கள் வாசிப்பது ஆராதனைக்கு அது ஏற்றதா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் இந்த தேசத்தில் இன்னும் எழுப்புவாராக, இன்னும் ஆண்டவர் தருவாராக. இப்ப என்ன சொல்லுகிறான் எலிசா? எங்கு பார்த்தாலும் தண்ணியே இல்லை. ஆனா எலிசா சொல்லுகிறான், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனால் இந்த பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். சொன்னது நடந்துச்சா நடக்கலையா? 20வது வசனத்தை வாசியுங்கள். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ ஏதோம் தேசம் வழியாய் தண்ணீர் வந்ததினால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, பள்ளங்கள் நிரம்பியதே. உம்மாலாகும் எல்லாமாகும், டேடி உம்மாலாகும், ஆகாதது எதுவும் இல்லை. நிறைய பேரு சூழ்நிலைகளையே பார்த்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்ப மறுக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு நில். இந்த ஜீவனுள்ள வார்த்தையை பிடித்துக் கொண்டு நில்லுங்கள். இது உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் அற்புதங்களை செய்யும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கடினமான சூழ்நிலையா இருக்கலாம். ஐயா, என்னுடைய உள்ளத்தின் அழுத்தங்கள் யாருக்குமே தெரியல. இந்த ராத்திரி வேளையிலே இந்த சத்திய வேதத்தை கொடுத்த கர்த்தருக்கு உன் சூழ்நிலை தெரியும். அவருக்கு உன்னுடைய எல்லா காரியங்களும் தெரியும். அவர்தான் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ காற்றையும் பார்க்க மாட்டாய். காற்று வந்தாதானே ஆண்டவரே மழை வரும், மழையையும் நீ பார்க்க மாட்டாய். மழை வந்தாதானே தண்ணி வரும். ஆனால் ரெண்டுமே நடக்காது. ஆனால் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்பது உறுதி. சூழ்நிலை சாதகமா கைகூடி வராதது போல இருக்கலாம். நினைத்த காரியங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். ஆனால் உனக்காக எனக்காக மாற்றங்களை தருகிற தேவன் ஒருவர் உண்டு. தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
தேவன் இந்த மாலை வேளையிலே உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலை எதிரானதாய் மாறிப்போனதாய் இருந்த போதிலும் கர்த்தருடைய வார்த்தையினால் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு 3 பேரை குறித்து நான் வேகமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவதாக, சூழ்நிலை வித்தியாசமா இருந்த போதிலும் ஆபிரகாமின் விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 4:17. நல்ல அந்த வார்த்தைகளை பாருங்கள். இந்த வார்த்தையெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தும், உயிர்ப்பிக்கும், உள்ளத்தில் ஒரு புதிய பலனை தரும். அநேக ஜாதிகளுக்கு என்று எழுதியிருக்கிறபடி தான் விசுவாசித்தவருமா மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாகிய தேவனுக்கு முன்பாக. எப்படி அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்க? அநேக ஜாதிகளுக்கு சொல்லும் போது, கர்த்தர் அவனை பார்த்து சொல்லும் போது அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அவர் அழைத்தார். நடந்தது என்ன? அந்த வசனம் முடியும் போது எப்படி முடியுது? நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலையின்படி உன்னை பார்க்கிறவர் அல்ல, உன்னில் இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம். இவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? அடுத்த வசனத்துல வாசிக்கலாம். 18ல அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வருகிறது. நம்புகிறதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலையிலேயும் ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் பெரியவர் பெரியவரே, பெரும் காரியங்கள் செய்பவரே. கர்த்தர் பெரியவர் பெரியவர் பெரியவரே, பெரும் காரியங்கள் செய்பவரே. விசுவாசிப்பதால் தேவனின் மகிமையை காண்போம். விசுவாசிப்பதால் தேவனின் மகிமையை காண்போம். விசுவாசிப்பதால் கர்த்தர் பெரியவர் பெரியவர் பெரியவரே, பெரும் காரியங்கள் செய்பவரே. கர்த்தர் பெரியவர் பெரியவர் பெரியவரே, பெரும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த சூழ்நிலையில் இருக்கே எனக்கு தெரியாது. தேவ பிள்ளையே, ஊழியர்களே, ஆண்டவருக்கு தெரியும். நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலை என்னையா ஆகி போச்சு? 19வது வசனத்தை வாசியுங்கள். தன் சரீரம் செத்து போனதையும் எல்லாமே செத்து போச்சு. ஆனா அவனுக்குள்ள தேவன் மேல் இருந்த விசுவாசம் சாகவே இல்லை. ஹல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் செத்து போச்சு. அவனுடைய சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிட்டு. ஆனால் அவன் விசுவாசத்துல எப்படி மாறிக்கிட்டு இருக்கிறான்? பலவீனனாய் அல்ல, வல்லவனாய் மாறிக்கொண்டே இருக்கிறான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிற வார்த்தைகளை விசுவாசியுங்கள். விசுவாசியுங்கள். அவரால் எல்லாம் கூடும்.
இருக்கிற இடத்துல வலது கை அப்படி உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் கூடும் ஆண்டவரே. நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற என்ன செய்வான்? விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே முறுமுறுத்துக்கிட்டு இருக்க மாட்டான். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை என்று முழு நிச்சயமாய் நம்பி, அப்படின்னா என்ன? தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறீங்க, மகிமைப்படுத்துறீங்க? விசுவாசிப்பவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள், விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள். அவங்க வாயில இருந்துதான் துதி பலிகள் பெருகிக் கொண்டே இருக்கும், நன்றி பலிகள் பெருகிக் கொண்டே இருக்கும். என்ன சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் பெரியவர், பெரியவர், பெரியவரே, பெரும் காரியங்கள் செய்பவரே. கர்த்தர் பெரியவர், பெரியவர், பெரியவரே, பெரும் காரியங்கள் செய்பவரே. ஆகாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லை. விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள், விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார். கர்த்தர் பெரியவர், பெரியவர், பெரியவரே, பெரும் காரியங்கள் செய்பவரே. கர்த்தர் மகத்துவர், மகத்துவர், மகத்துவரே, அவர் எல்லாம் செய்பவரே. இன்னைக்கு வர ஆபிரகாமின் சந்ததி பெருகிக் கொண்டே இருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளுக்கு மாறாக தேவனுடைய வார்த்தை ஜெயம் பெற வேண்டுமா? நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். குழுவினர்லாம் நல்ல ஒரு மைக்ல ஆமென் சொல்லுங்க. உங்க சத்தம் எல்லாருக்கும் கேட்கட்டும். ஆமென் சொல்லுங்க. அருமையான ஆமென் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, பரவாயில்ல. நான் இங்கே சரி, கர்த்தர் நல்லவர். ஓகே, இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் முதலாவது விசுவாசம், இரண்டாவது எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18:1. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். நல்ல கவனிங்க, 3.5 ஆண்டுகள் தேசத்துல என்ன இல்லை? மழை இல்லை, வானம் அடைக்கப்பட்டு விட்டது. கர்த்தர் சொல்லிட்டார், யார வச்சு? எலியா மூலம் ஆகாப்புக்கு தெளிவா சொல்லிட்டார், மழை பெய்யாது, ஏன்னா நீ ரொம்ப மோசமா போயிட்ட. ஆமா, அதனால என்ன பெய்யாது? மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டார். இப்ப சொல்றார் மறுபடி, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். மறுபடி சொல்றாரு, போய் எலியா போய் சொல், நான் மழையை தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன், போய் சொல். போற வழியில என்ன நடக்கு? அங்க பார்த்தா எலியா ஒரு பெரிய எழுப்புதலான காரியத்தை நடப்பிச்சிட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? மழையை இறக்குனா இவர் எதை இறக்கிட்டாரு? அக்கினி இறக்கிட்டார். நம்மளா இருந்தா 5 வருஷத்துக்கு அக்கினி இறங்கின கதையை பேசியே ஆமா ஆயில முடிச்சிருப்போம். நான் ஜெபம் பண்ண எப்படி அக்கினி இறங்குச்சு தெரியுமா? அதையே பேசி பேசி வருஷம் 2030 தொற்றும். ஆனா அவன் பாருங்க, பெரிய அக்கினி இறக்குனாலும்
கொஞ்சம் கூட அது மேல சிந்தனை வைக்கல. அடுத்து எங்க ஏறிட்டான்னா கர்மேல் சிகரத்தின் மேல் ஏறி மழைக்காக காத்திருக்கிறான். அல்லேலூயா. என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, அநேக காரியங்கள் ஊழியத்தின் பாதையிலே நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை மறக்க செய்யக்கூடியவைகள், மாற்றக்கூடிய மகத்தானவைகள் வரலாம். நன்றாய் கவனமாய் கேளுங்கள். ஊழியத்தில் கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்திருக்கும் போது அதை விட ஏதோ ஒன்று குறுக்கே வந்து பெரிய அக்கினி இறங்கினதற்கு ஒப்பான மகிமையான காரியம் வரலாம். ஆனா அதுல மகிழ்ந்து கர்த்தர் சொன்ன, கர்த்தர் காண்பித்த, கர்த்தர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உன்கிட்ட சொன்ன காரியத்தை மறந்துடாதே தேவ பிள்ளையே. ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது நம்மை தேவன் பல விதங்களிலே உபயோகப்படுத்துவார். ஆனால் எல்லா வகையிலையும் உபயோகப்படும் போது நம்ம எதற்கென்று வேறு பிரித்தாரோ, எதற்காக அபிஷேகித்தாரோ, எதற்கென்று ஆண்டவர் கரம் பிடித்தாரோ அந்த நோக்கத்தை மறந்து போகவே கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். 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 எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் என் மேல இருக்கிற அபிஷேகம் உன் மேல ரெட்டிப்பா இறங்கும். நல்லா கவனிங்க, தெளிவா சொல்றா, நீ என்ன பார்த்தா உனக்கு கிடைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது. அப்படியே நடக்கு. அக்கினி ரதம் வருது, எலியாவை தூக்கிட்டு போகுது. நம்மளா இருந்தா எதை பார்த்திருப்போம்? அக்கினி ரதத்தை தான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். ஆஹா, இதுவரை பார்க்காத பிரமிப்பான காரியத்துல கர்த்தர் காண்பிக்கிறாருன்னு அக்கினி ரதத்தை பார்த்துட்டு எலியாவை விட்டுருப்போம். ஆனா எலிசாவின் கண்கள் என் தகப்பனே, என் தகப்பனே என்று சொல்லி எலியாவின் மேலேயே இருந்ததினால் இரட்டிப்பான அபிஷேகம். இன்னைக்கு ஊழியத்தின் ஆரம்பத்துல நம்ம ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்துதான் ஊழியத்தை ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு எங்க போயிட்டு தெரியுமா? ஊழியம் செஞ்சா கர்த்தர் நல்ல பெரிய கார் தருவாரா? எந்த நாட்டுக்கு கொண்டு போவாரு? இந்த பிளைட்ல போலாமா? இந்த நாட்டுக்கு போலாமா? இங்கே போலாமா? அங்க போலாமா? உன்னை அழைத்த கர்த்தர் இறுதி வரை உன்னை குறித்து மகிழக்கூடிய அளவுக்கு எதற்காக உன்னை கரம் பிடித்தாரோ அந்த நோக்கம் மாத்திரம் நிறைவேறுவதாக. கடைசி அவர் கூப்பிடணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. எலியாவின் எதிர்பார்ப்பு பாருங்க, மழை பெய்யணும், மழை பெய்யணும். சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. மழை பெய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா விடவே இல்லை. எதிர்பார்ப்பு குறையவே இல்லை. எதிர்பார்ப்பு குறையவே இல்லை. ஆண்டவர் சொன்னதை செய்வார், ஆண்டவர் சொன்னதை செய்வார், ஆண்டவர் சொன்னதை செய்வார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் பெருகுவதாக. உங்க இருதயத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கட்டும். தேவன் இன்று இரவிலே என் வாழ்க்கையில் அவர் சொன்னவைகளை நிறைவேற்ற முடியும். இந்த ராத்திரியிலே ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இந்த ராத்திரியிலே ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியும். இந்த ராத்திரியிலே என் சபையை உயிர்ப்பிக்க முடியும். இந்த ராத்திரியிலே என் பட்டணத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கிற எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு குறையாதிருக்கட்டும். பெரிய ஜெபம், முகம் முழங்கால் பட குனிந்து அவன் ஜெபிக்கிறான். ஆனால் நடந்தது என்ன? உள்ளங்கை அளவு மேகத்தை தான் பார்க்க முடிஞ்சது. உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துட்டு, கர்த்தர் சொன்னது நிறைவேறிவிட்டது. ஹல்லேலூயா. இப்போ முழங்கால இருந்து எந்திரிச்சிட்டான். அவனுக்கு ஒன்று தெரியுது, கர்த்தர் சொன்னது நிறைவேற போகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வயசாயிட்டு அவ்வளோதான், எதையோ இருக்கிறத வச்சு ஊழியம் செஞ்சுட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க. ரெபெக்கா அம்மா
இன்னும் நீங்க ஓட வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் உண்டு. பிரயாணம்னு உடனே வேற நாட்டை நினைச்சிடாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய உண்டு. நீங்க தொட வேண்டிய ஆத்துமாக்கள் நிறைய உண்டு. எஸ்தர் குளோரி சிஸ்டர், உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்கிற அநேக காரியங்கள் உண்டு. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. Jesus, ஓஹோ, அகிலம் அனைத்தையும் உற்சாகமாய் அதது சந்தோஷமா ஆகாதது மழை பெய்யணும், அந்த எதிர்பார்ப்பு குறையவே கூடாது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் காரியங்களை முடிய பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ள பெருக வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாம ஜெபம் பண்ணி என்ன செய்ய? ஒண்ணுமே இல்லை. எதிர்பார்க்க வேண்டும். ஒரு விதைக்கிறவன் எதிர்பார்ப்போடு தான் விதைக்கிறான். நான் விதைக்கிறது பலன் தரும் அப்படின்னு. பலன் இல்லாம ஏதோ விதைக்கிறேன் அப்படின்னு போனா அவ்வளவுதான். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அதற்குள்ளாக பெருமழை பெய்ததாம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை.